ரூத்துவின் புத்தகத்தில் நகோமி ஒரு பஞ்ச காலம் வந்த உடனே, ஒரு கஷ்ட காலம் வந்த உடனே அவர் என்ன பண்ற, புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போறார். எங்க போறாங்க? கர்த்தர் இல்லாத இடத்துக்கு போறார். கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு போறார். கர்த்தருடைய செயல்பாடுகள் இல்லாத ஒரு இடத்துக்கு போறார். ஆனா முடிவு, அவ திரும்பி வரும்போது அவ சொல்றா, நான் போறப்ப நிறைவா போனேன். நான் போறப்ப எப்படி போனேன்? நான் போறப்ப எப்படி போனேன்? கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்த வரைக்கும் நான் நிறைவா இருந்தேன். கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு, கர்த்தர் காட்டாத இடத்துக்கு கர்த்தர் இவளை லீட் பண்ணல. மோவாப்புக்கு போன லீட் பண்ணல. கவனிங்க, ஈசாக்குக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு, கர்த்தர் லீட் பண்ணார். நகோமிக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு. ரெண்டு இடத்துலயும் ஒரே பிரச்சனை தான். இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் பஞ்சம் தான். ஆனா கர்த்தருடைய லீடிங் ஈசாக்குக்கு கிடைச்சிச்சு. நகோமிக்கு கர்த்தருடைய லீடிங் இல்ல. நம்மளாம் இப்ப கிறிஸ்தவங்க எல்லாம் ஜெபம் பண்ணி தான் செய்யறோம். எதையாவது ஜெபம் பண்ணாம செய்யறோமா? சொல்லுங்க. எதையாவது பிசாசு கையில ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோமா? எல்லாத்தையும் கர்த்தர் கையில தான் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் கர்த்தர் கையில தான் ஒப்பு கொடுத்து செய்யறோம். கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து செய்யறது இல்ல. கர்த்தருடைய லீடிங் வராம எதையும் செய்யக்கூடாது. வித்தியாசம் புரியுதா?